பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. திருவண்ட பகுதியில் தொடர்ந்து பாடுகிறார் மாணிக்கவாசகர். முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அப்படின்னு பாடுறார். அப்படின்னா எல்லாவற்றையும் படைப்பவன் யாரு? பிரம்மதேவன். அதனால் அவன் தொல்லோன் ஆகிறான். தொல்லோன் அப்படின்னா தொன்மையானவர், மிகவும் பழமையானவர். நான்முகன் படைத்த அனைத்து ஜீவன்களையும் காப்பவர் யாரு அப்படின்னா திருமால். அந்த காக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களையும் ஒடுக்குபவன் யார் அப்படின்னா ருத்ரன். இந்த 3 தொழில்களையும் கவனமாக செலுத்தி ரொம்ப அழகாக இயக்கி தன் தொழிலை அழகாக செய்து கொண்டிருக்கிற மும்மூர்த்திகளையும் தாண்டி இருப்பவர்தான் பரமசிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளும் 3 விதமான செயல்களை செய்கிறார்கள். அதனால் அவர்களும் ஒரு ஜீவர்கள்தான். அவர்களும் ஜீவன்களே, உயர்ந்த ஜீவன்கள். ஏன்னா செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னாலே அது ஜீவன்களுக்கு உரியதாகிறது. அது மட்டும் இல்லாமல் மனது இருக்கிறது இவர்களுக்கெல்லாம். மனது இல்லாத ஒரு ஜீவன்களது ஜீவபோதம் எப்பொழுது இருக்கிறதோ அதுதான் மும்மூர்த்திகளையும் தாண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னா இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, நான்முகன், மகாவிஷ்ணு, ருத்ரன், இவர்களுக்கு இல்லாத ஒன்று, இவங்களுக்கு இருக்கிற ஒன்று அந்த பரமசிவத்துக்கு இல்லை. அது என்னென்னா ஆத்ம சைத்தன்யம். ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஆத்ம சைத்தன்யமே சுத்த சைத்தன்யம், அதுதான் பரமசிவன் எனப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அங்கே ஆண் பாலையோ பெண் பாலையோ சொல்லலை, பரமசிவம் எனப்படுகிறது. அதனால தான் மாணிக்கவாசகர் பாடுறாரு, கருதா கருத்துடை கடவுள் அப்படின்றார். கருதா கரத்துடை கடவுள் அப்படின்னா கருத முடியாது, நினைத்து பார்க்க முடியாது, மனது இல்லை, அனைத்தையும் தாண்டிய ஒரு பரபிரம்மம் அப்படிங்கிறார். அப்போ அந்த பரமாத்மன் அப்படிங்கிறது ஒரு சுயச்சுடர், தானாகவே தோன்றிய ஒரு சுடர், ஒரு பெரிய ஒளி வடிவம். அது வடிவமற்றது, பிறவாதது, ரொம்ப தூய்மையானது, உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது. பிராணனுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதே அந்த பரபிரம்மம். தோன்றா நிலையில் இருக்கிற பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பரமன் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தா வடிவம் இல்லாதவர். அதனால தான் அதற்கு ஒரு சாட்சியாக தான் நமக்கு சிவலிங்கமே சின்னமாகிறது அப்படிங்கிறாங்க. சிவலிங்கத்துக்கு தனியாக தலை, கால், கை அப்படின்னு இல்லை இல்லையா? அதனால் அதுதான் அதனுடைய ரெப்ரசன்டேஷன். பரமனுக்கு வடிவம் இல்லை அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் சிவலிங்கமே நமக்கு சின்னமாகிறது. அவர் பிறப்பற்றவர், இறப்பற்றவர், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவர் சுவாசித்து உயிர் வாழும் ஜீவன் இல்லை அப்படிங்கிறாங்க. மனதுக்கு அப்பாற்பட்டவர் அவர். சிருஷ்டி, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வார்கள். அப்புறம் பிரளயம் வரும்பொழுது அவர்களுக்கு முடிவு ஏற்படும். அப்படிங்கிற நிலையெல்லாம் தாண்டி பிரளயத்தில் இந்த உலகமே அழிந்து போன பிறகும் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா அது இந்த பரமசிவம். கருதுதல் அப்படின்னா சித்தம் அல்லது மனதின் செயல். கருதா கருத்து அப்படின்னா சித் அல்லது சைத்தன்யம். அது மனதற்ற பரிசுத்தமான நிலை அப்படின்னு பொருள்படுகிறது. அப்புறம் என்ன பாடுறாருன்னா, அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிழவோன் நாள்தோறும் அப்படின்னு பாடுறார். விண்ணோர் பகுதி அப்படின்னா தேவகணம், கீடம் அப்படின்னா புழு, புரைதல் அப்படின்னா ஒத்து இருத்தல், கிழவோன் அப்படின்னா உரியவன், பகவான், பரம்பொருள். வேதத்துக்கு உடன்பாடான 6 சமயங்கள்
இந்த உலகில் பயன்படுகின்றன, மக்கள் பின்பற்றுகிறார்கள். அப்போது சிவன், நான் சிவம், அதனால் சைவத்தை பின்பற்றுபவர்களுக்குத்தான் நான் வரமளிப்பேன், அவர்களுக்குத்தான் முக்தி அளிப்பேன் அப்படின்லாம் இல்லை. அந்த ஈசன் அவர் கருணாமூர்த்தி, கருணை கடல். அதனால் அவர் என்ன பண்ணுறாராம், தேவர் கூட்டத்தில் ஆரம்பித்து புழு வரைக்கும் எல்லா ஜீவன்களிடம் மீதும் ஒரு முழுமையான தூய்மையான அன்பு கொண்டவர், எல்லா சமசிருஷ்டி வைத்தவர், எல்லாரிடமும் சமசிருஷ்டி வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து ஜீவன்களையும் ஒரே மாதிரி நினைக்கிறவர், ஒரே மாதிரி அன்பு செலுத்துகிறவர். இப்போ அந்த 6 சமயங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், காணபத்தியம், சௌரம். இந்த 6 சமயங்களையுமே வேதங்கள் ஒத்துக்கொள்கின்றன. வேதங்களுக்கு உடன்பாடான ஒத்துக்கொள்ளும் சமயங்கள் தான் இவை அனைத்துமே. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு கடவுளை கும்பிடுறாங்க. அப்படி யாரை வணங்கினாலுமே அவர்கள் ஆத்திகர்கள் அப்படின்னு கருதப்படுகிறார்கள். இந்த ஆத்திகத்துக்கு புறம்பானவங்க தான் நாத்திகர்கள். அவங்கள வேதாந்திகள், அவங்கள பற்றி நம்ம எதுவும் குறிப்பிடவே இல்லை. ஆனால் இந்த 6 சமயங்களை பின்பற்றவங்களெல்லாம் சிவபெருமான் பரந்த மனப்பான்மையுடன் ரொம்ப அழகாக அனைத்து சமயங்களை வணங்குபவர்களையுமே அருள் கொடுக்கிறார். அனைவரையுமே ஒரே மாதிரி நினைக்கிறார். அத்தனை பேருக்குமே அவர் முக்தி அளிக்கிறார். எல்லாருமே வேறு வேறு பெயரில் வேறு வேறு கடவுளை கும்பிடுறாங்களே அப்படின்லாம் நினைக்காம அனைவரையுமே அவர் ஒன்று போல அவர் பாவிக்கிறார். அவ்வளவு அழகான ஒரு உயர்ந்த மனப்பான்மை உடையவர் அப்படின்னு அவர் அவருடைய பெரும் கருணையை பாடுகிறார் மாணிக்கவாசகர். அதனால் 6 சமயத்தவர்களும் வேதாந்திகளும் ஒன்று கூடி புத்த சமயம், ஜைன சமயம் அதெல்லாம் கூட புறமதங்கள் அப்படின்லாம் ஒதுக்கலை, இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா சமயங்களுக்கும் நடுவே நமக்கு ஒரு நல்லிணக்கம் இருக்க வேண்டும், நம் சமயத்தை நாம் போற்றலாமே தவிர அடுத்த சமயத்தவர்களை நாம் இழிவாக நினைக்கக்கூடாது, அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் நாம் தர வேண்டும். அதற்கு முதல் நமக்கு சாட்சியே ஈசன் தான். ஈசன் அனைத்து சமயத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரே மாதிரி அருள் பாலிக்கிறார். இதுதான் உன்னுடைய பெரும் சிறப்பு, பெரும் கருணை என்று உருகி பாடுகிறார் மாணிக்க வாசக பெருமான். அதே மாதிரி சிவபெருமானின் அந்த அழகான கொள்கையே நாமும் பின்பற்றி சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம், அனைத்து ஜீவன்களிடமும் அன்பு செலுத்துவோம், இறையடியை வாழ்த்துவோம், சிவனருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.